This, this is what victory feels like. Yeah! And this was no ordinary victory. This was a fork in the road of human civilization. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றினா டொனால்ட் ட்ரம்ப் 47வது பிரசிடெண்ட்டாக மாறி இருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி பேசுங்கன்னு எனக்கு தெரியும். என்ன விஷயம் பேச போகிறீங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும். முக்கியமான ஒரு கண்டென்ட்லாம் அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் நான் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன், நான் டீட்டெயிலாக தான் இருக்கும். பட் அதில் ஒரு டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயிலில் கனெக்டிங் டாட் மாதிரி பிடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். டீட்டெயில்டாலன்னு சொல்லிட்டு டீட்டெயிலே இல்லையாடா. அடுத்து விடாமுயற்சியில் அந்த என்னைக்கும் விடாமுயற்சின்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, ஸோ அந்த பாட்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். And my fellow citizens, the golden age of America begins right now. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சது வந்து அந்த அமெரிக்க மக்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கோ இல்லையோ, பட் இந்த பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பணக்காரர்களுக்கெல்லாம் பயங்கரமான கொண்டாட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம அம்பானி இருக்கார்ல, ஸோ அம்பானியே போய் ட்ரம்ப்பை மீட் பண்ணுற மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க நீங்கள் ரீசெண்டாக. ஸோ இப்போ பெரிய பெரிய பில்லியனர்ஸ், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி மீட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, டொனால்ட் ட்ரம்ப்பே பெரிய பணக்காரர் தானே ப்ரோ. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஏதோ மீட்டிங் போடுறாங்க. பெரிய பெரிய புள்ளிகள்லாம் சேர்ந்து தானே இங்கே நாட்டை ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த டாப்பிக்கில் போகலாம். இப்போ பொலிட்டிக்கல் ரீதியாகவே போகலாம். எலான் மஸ்க் பயங்கரமான ஒரு ஆவாஸோட முன்னாடி வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு வந்தாப்புல. அவர் பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ மேடையில் வந்து பேசும்போது பயங்கர ஒரு ஜாலியாக வந்து பேசுகிறாப்புல. ட்ரம்ப் ஜெயிச்சு ஹாப்பியாக இருக்காரோ இல்லையோ சொல்லி எலான் மஸ்க் பயங்கர ஹாப்பியாக இருக்காப்புல. இப்போ ட்விட்டர் வாங்கிட்டாப்புல. அடுத்து ஜிமெயிலுக்கு போகலான்னு இருக்க பிளான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த சோசியல் மீடியாவில் மக்களோட கனெக்ஷன் இருக்கும்ல, மக்கள் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இந்த கம்யூனிகேஷன் எதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, இந்த சோசியல் கம்யூனிகேஷனில் இருக்க ஆப்ஸ் அப்பெல்லாம் இவர் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்து தான் அதிர்ந்து போய் நம்மளோட மார்க் மாமா என்ன பண்ணாப்புல, கொஞ்சம் சலுகை விட்டுருக்காப்புல. ஏன்னா போன டைம் வந்து ஜோ பைடன் இருந்த டைமிங்கில் பயங்கரமான ஒரு மோனோபொலி பண்ணது எதுனா மெட்டா பண்ணுச்சு. இப்போ நம்ம ட்விட்டர் எக்ஸ் பண்ணுது. உங்களுக்கு நல்லா புரியுது ஒரு விஷயம். ஜோ பைடன் இருக்கும் போது மெட்டா வந்து ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஃபேவராக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் சலுகைகளை மாற்றிருக்காங்க, அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மெட்டாவில். இப்போது ட்விட்டர் எக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த எக்ஸ் வந்து இப்போ யாருக்கு பயங்கர ஃபேவராக இருக்குது? டொனால்ட் ட்ரம்ப். இப்போ நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி லோக்கல் மீடியாஸ் இருக்குல்ல, இந்த நியூஸ் சேனல்ஸ், ஸோ இந்த ஹைலைட் பண்ணக்கூடிய மீடியாக்கள்லாம் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கு. பட் லோக்கல் பாலிடிக்ஸ் பேசுகிறோம்னா இதை நீங்கள் இப்போ எலான் மஸ்க் இருக்கார்ல, எலான் மஸ்க் எப்படி ட்ரம்ப்புக்கு ஃபேவராக இருக்காப்லையோ அதே மாதிரி நம்ம மார்க் மாமா வந்து யாருக்கு ஃபேவராக இருக்காருன்னா ஜோ பைடனுக்கு ஃபேவராக இருக்காரு. ஸோ இவ்வளோதான் மேட்ரு. இங்கே அதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்க பாலிடிக்ஸையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சோசியல் பிளாட்ஃபார்ம், நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலகிராம், ட்விட்டர் அது கிடையாது. சோசியல் மீடியாவில் நம்ம ஊரில் என்ன அப்படின்னா நியூஸ் மீடியாக்கள் அதெல்லாம் சொல்கிறது இல்லை, நியூஸ் அவங்க சொல்கிறது தான் நமக்கு நியூஸ். பட் இங்கே வந்து அந்தளவுக்கு ஃப்ரீடம் இல்லை. எல்லா மக்களுமே அரசியல் பேசுறது கிடையாது. அரசியல் பேசுறது வேடிக்கை தான் பார்த்துக்கிருக்காங்க. இவங்க இன்னும் உண்மையான அரசியல்லாம் பேச ஆரம்பிக்கல. பட் இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அப்படி கிடையாது, எல்லாருமே அரசியல் பேசுவாங்க. ஸோ அது மோனோபொலி பண்ணுறது நியூஸ் சேனல்ஸை விட இந்த மாதிரி சோசியல் மீடியா தான். அதனால அங்கே ட்விட்டர் மெட்டா, ஸோ இந்த மாதிரி மேட்ரு. இங்கே நம்ம ஊரில் வந்து வெறும் நியூஸ் மீடியாக்கள் மட்டும்தான். விஷயத்துக்குள்ள போகலாம். முதல்ல இது ட்ரம்ப் ஜெயிச்சது வந்து 47வது கூட்டணி 40வது முறையில் இந்த பதவியேற்பு விழா நடக்குதுல்ல. இது வரைக்கும் 39வது வரைக்கும் நடந்த இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே பப்ளிக்காக வெளியே தான் நடக்கணும். பதவி இருக்கிற ஒரு அதிபருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ள ரொம்ப குளிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள மாளிகைக்குள்ளே வச்சு நடத்துகிறாங்க. இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 47வது பிரசிடென்ட். ஓகே, இப்போ இவர் வந்ததுலேருந்து முதல் கையெழுத்து போட்டதில் என்னென்ன பேசினார் அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வர பேசியிருந்தாரு. விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இனிமேல் 2 ஜெண்டர் தான், ஆண் பெண். ப்ரோ, காலங்காலமாக தானே இருந்துகிட்டு இருக்கு, நீங்கள் என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படி கிடையாது. அமெரிக்காவில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி என்னென்ன பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வானவில் கூட்டங்கள் ஒலிம்பிக்கில் கூட பயங்கரமாக ஆவாஸ் பண்ணாங்கல்ல, ஸோ நாரடிச்சாங்க. இந்த ஒரு விஷயத்த பயங்கரமாக எதிர்க்கக்கூடிய ஆள்
மேல், ஃபீமேல் 2 பேர் தான். என்னன்னா இதான் நமக்கு செட்டாரே இதான். ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணும் எல்லாருமே அப்படின்ற மாரி ஒரு விஷயம் வந்திருக்காப்ல. அவரு அவ்வளோ பெரிய உத்தமரா அது வேற விஷயம். இது பாலிடிக்ஸ். ஜெண்டர் ரிவீல் இந்த வானவில் கூட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடைய காலிப்பட்டு ஓட வேண்டியதுதான். ஆல்ரெடி இங்க தஞ்சம் புகுந்தவனுக்கே அங்க இடம் இல்ல. இங்க புதுசா ஒரு இனத்துக்குள்ளேயே தஞ்சம் புகுந்தாங்க. ஒரு நாட்டுக்குள்ள தஞ்சம் புகுந்து ஒதுக்குப்புறமா அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்க, நாங்க வாழ்றோம்னு வந்தவனுக்கே இங்க ஆப்பு. இவங்க ஒரு இனத்துக்குள்ளேயே ஐ மீன் என்ன சொல்றது, மனிதன் ஆண் பெண் இனத்துக்குள்ளேயே மூளை வளர்ச்சி குன்றி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஜெண்டர் இவங்க ஒரு லிஸ்ட் போட்டாங்க. 63, 67 லிஸ்ட். இதெல்லாம் வந்து ஒரு இனங்களாம். மனித இனங்களாம். அந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இதெல்லாம் கொடூரமா போயிட்டு இருந்துச்சு ஜோ பைடன் டைமிங்ல. இவர் உள்ள வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். காட்டு தீப்தி பேசிதான் ஆகணும். இப்ப என்ன மேட்டர் அப்படின்னா, இப்ப ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காப்ல. கலிபோர்னியால காட்டுத்தீ வந்துச்சுல, அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் கட்டுவீங்கல்ல, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி கம்பெனிலாம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இங்க தீ வர மாதிரி இருக்கு, ஸோ இங்கெல்லாம் தீ விபத்து இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நாங்க தரமாட்டோம், இன்சூரன்ஸ் பணமா தரமாட்டோம்னு சொல்லியிருக்கான். இந்த தீ விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த பாலிசியை சொல்றான், இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அப்பவே உங்களுக்கு தெரிய வேணாமா? ஸோ இதெல்லாம் இயற்கையா நடக்கிறதா? ஓகே. அங்க நீரோட்டங்கள், அந்த தீயணைப்பு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஃபண்டு இல்ல. ஆனா எல்ஜிபிடிக்கு தனியா ஒரு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்குன்னு வாழ்றதுக்கு நிறைய விஷயம் ஜோ பைடன் பண்ணியிருக்காப்ல அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. இந்த வானவில் கூட்டத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காப்ல நம்ம ஜோ பைடன். ஸோ இதுக்கு இவ்வளோ டாலர்கள் செலவு பண்ணதுக்கு நீங்க அந்த தீயணைப்பு வாகனங்கள், தீயணைப்புக்கான கருவிகள், அந்த அவங்களுக்கு தேவையான ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த தீயை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாமல் பெய்யக்கூடிய மலைகள் நேரடியாக போய் கடல்ல கலக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை சரியா தேக்க வச்சுட்டு இந்த இடத்துல நீங்க பாதுகாப்பா வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல தீ பிடிக்காம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது தேவையற்ற ஒரு தீ விபத்தா தான் இருக்கு. இதை நடத்தி விட்டுருக்காங்க. ஐ மீன் இயற்கையா நடந்துருச்சு. பட் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது நடக்க வர்றதுக்கு வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட் உங்க கண்ணு முன்னாடி நடக்க போகுது அப்படின்னா நீங்க இதை பாக்குறீங்க, அதை நீங்க தடுக்க தானே முயற்சி பண்ணுவீங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் மூலியமா ஒரு சில ஆதாயம் இருக்கு அப்படின்றதுனால அதை வேடிக்கை பார்த்துருக்காங்க. இவங்க பண்ண வேலை என்னன்னா, வேடிக்கை மட்டும் பார்த்துருக்காங்க. இது நடக்கிறத வேடிக்கை பார்த்து அதை அணைக்கிறது லேட் ஆகி கலிபோர்னியால பாதி இடம் அப்படியே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த பிளான் அங்க என்ன அப்படின்னா, ராணுவம் இருக்குல்ல, ராணுவத்துக்கான கட்டமைப்புகள் அங்க நடக்கப்படும். ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குல்ல, ஸ்மார்ட் சிட்டி அப்கிரேட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் பிளான் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அங்க எங்கெல்லாம் கலிபோர்னியால தீ விபத்து நடந்து எல்லாம் எரிஞ்சிச்சோ அதை மறுசீரமைப்பு பண்ணுவேன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க ஸ்மார்ட் சிட்டிஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரே கல்ல 2 மாங்காய். ஆனா நீங்க நினைப்பீங்க ஜோ பைடனை பத்தி இவர் குறை சொல்றாரு, அப்ப ட்ரம்ப் நல்லா வரா அப்படின்னு கேட்பீங்க. 2 பேருமே அங்காளி பங்காளி மாதிரி தான். ஒரே வீட்டுக்குள்ள இருந்து வந்தவங்க தான். அவங்க எப்படி வேற மாதிரி இருப்பாங்க? ஸோ எல்லாமே உங்களை கடையை காலி பண்றதுக்கு வேலை பார்ப்பாங்க. என்ன ஒண்ணு, இவர் கம்மி இவர் கூட இப்படி மாறி மாறி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ரேஸ் சொல்றாங்க, இந்த ஜிங் 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 இந்த வேவ் இருக்குல்ல, இந்த வேவ்ல தான் ஓடுமே தவிர எதுவுமே ஸ்ட்ரெயிட்டாவோ இல்ல மேல டாப்லயோ கீழே இருக்காது. எல்லாத்துக்குமே உங்களை காயடிக்கிறது தான் வேலையா இருக்கும். ட்ரம்ப் பதவி ஏற்றோடனே இந்தியாவில் இந்த அணு கோட்பாடு இருக்குல்ல, இந்த அணுசக்தி ஒப்பந்தம்லாம் இருக்கும்ல, இங்க இருந்து அங்க அந்த விஞ்ஞானிகள் இந்த விஞ்ஞானிகள் சேர்ந்து அணுசக்தி ஒப்பந்தம் போட்டு அணு உலை இது மாதிரிலாம் இருக்குல்ல, அணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொலாபரேஷன் பண்ணி பண்றதுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. 2025 மன்மோகன் சிங் ஆட்சியில இருந்தபோது இந்த வேலை நடந்திருக்கு. 2025 தடை போட்டிருக்காங்க. இப்போ மன்மோகன் சிங் இறந்துட்டாரு, ரீசெண்டா போன டிசம்பர்ல இறந்தாரு. இப்போ 2025 ஜனவரியில இந்த மாதிரி விஷயத்த ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அணு ஆயுத ஒப்பந்தங்கள்லாம் இனிமேல் டைப் பண்ணிக்கலாம், சேர்ந்து நம்ம கொலாபரேஷன் பண்ணி வேலை பார்க்கலாம்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க, 2005 இந்த ஒப்பந்தம் தடைப்பட்டப்பட்டிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது அணு ஆயுதம் நியூக்ளியர் வார நிப்பாட்டுவேன்னு சொன்னது யாரு? ட்ரம்ப். வேர்ல்டு வார நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருக்காரு, நிப்பாட்டிருக்காரு. ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு சப்போர்ட் பண்றது அது மக்களா இருக்கட்டும், பெரிய பெரிய பில்லியனர்ஸா இருக்கட்டும், மார்க் ஜக்கர்பர்க் எல்லாருமே இருக்காங்கல்ல. யார் நம்ம இவர சுந்தர் பிச்சைலாம் அங்கே இருந்தாப்புல, ஓரத்தில் எட்டி பார்த்துட்டு இருந்தாப்புல. அவர் ஹைலைட் பண்ணல, பட் அவர் ஓரத்தில் எட்டி பார்த்துட்டு இருந்தாப்புல. எல்லா பேரும் இருந்தாங்க. குறிப்பா ஒரு குட்டி கொஞ்சம் இருந்தான். அது யாரு அப்படின்னா, எலன் மஸ்கோட பையன், எக்ஸ் அவர் பேரு, எக்ஸ்ன்னு ஒரு பேர் வச்சிருக்காப்புல. ஸோ ஒரு லக்கி சாம் போல அவருக்கு. எலன் மஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தை. அவங்க ஏகப்பட்ட குழந்தை பார்த்துருக்காப்புல. பட் டெஸ்லாக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான குழந்தைன்னா இந்த எக்ஸ் தான். எக்ஸை தூக்கிட்டே திட்டிவாப்புல, தலையில தோள்பட்டில் கூப்பிட்டு ஓடிக்கு இருக்கு பாப்புல எங்க போனாலும். பட் ட்ரம்ப் மேடை கூப்பிடும் போது எலான் மஸ்கை தான் கூப்பிட்டுருக்காப்புல. ஆனா கூட அவன் மையன் ஓடி வந்துட்டேன். அவனும் இல்லை வந்துட்டு நாங்க தான் பெரிய சப்போர்ட் பண்ணுவோம். அந்த பையன் பேசுறதுக்கு அவனிங்களேன். What should I do? Save America. And? Help Trump. Okay. என்ன சொல்றோம் பாத்தீங்களா, நாங்க சேவ் பண்ண வந்திருக்கோம் அமெரிக்காவை.
அமெரிக்காவை சேவ் பண்ண ஒரு பிரசிடென்ட் வந்தா பரவால்ல. ஒரு கார்ப்பரேட்டும், ஒரு மீடியாவும் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு பிசினஸ் மேன் எப்படி காப்பாத்துவாங்க அமெரிக்காவ? அதுவும் அவரோட குழந்தைக்கு என்ன மாரி மைண்ட் இது ஏன் அவருக்கு எலன் மஸ்க் ஏன் இந்த பையன ரொம்ப புடிச்சிருக்குன்னு தெரியுதா? அந்த பையன் ரொம்ப ஆக்டிவாவும் இந்த மாரி நம்ம ஊர்ல குத்துச்சி திருவிழா மாரிலாம் அங்க திருவிழா நடத்த முடியாது. அதுவும் இந்த மாரி ஆளுகளுக்கு நடத்திருக்கவே முடியாது. ஐக்யூ லெவல்லாம் வேற லெவல்ல இருக்கும். மாஸா வருவானுங்க. எலன் மஸ்க்க தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த பையன் வருவான் ஃபியூச்சர்ல. இப்போ வேர்ல்டு வார்லாம் நிப்பாட்ட போறோம். நம்ம வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருந்துச்சுல்ல, இந்த போர் நிறுத்தம் பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த போர் நிறுத்தம் பண்றத வந்து ஜோ பைடன் கிரெடிட் எடுக்கலாம் பார்த்தாரு. பட் இதுக்கான வேலைய நம்ம தான் பார்த்தோம்னு சொல்லி ஓப்பனாவே அடிச்சு விட்டாப்ல. மக்கள் கலாய்ச்சு தள்ளி விட்டாய்ங்க. இப்போ இந்த வேர்ல்டு வார் இன்னொன்னு உக்ரைன், ரஷ்யா நடந்துட்டு இருக்குல்ல. இந்த போரையும் நான் நிறுத்துவேன். இதுக்கப்புறம் இந்த உக்ரைன், ரஷ்யா போர நிறுத்திட்டோம் அப்படின்னா, வேர்ல்டு வார் நடத்துறது தடுத்த மாரி அப்படின்னு அவர் சொல்றாரு. கணக்கு உங்ககிட்ட காட்டப்பட்ட கணக்கு அந்த மாரி. வேர்ல்டு வாருக்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க இருந்துட்டு இருக்கு? இந்தியன் ஓஷன் நோக்கில இருக்கு. இந்திய பெருங்கடல யார் மோனோபோலி பண்றது தானே மேட்ரு. சைனா மோனோபோலி பண்றதுக்கான நம்முடைய இலங்கைய ஆல்ரெடி ஹம்மந்தோட்ட துறைமுகத்தலாம் பிடிச்சிட்டாங்க. அவங்க வேற லெவல்ல இறுக்கி கட்டிக்கிருக்காங்க. இவர் என்னமோ உலகத்தை நிறுத்த போறாரு, போர் நிறுத்த போறேன்னு ஒரு காமெடி. இப்போதைக்கு உங்களுக்கு பசப்பு வார்த்தை. உங்க கண்ணு முன்னாடி என்ன போர் நடந்துட்டு இருக்கு? உக்ரைன், ரஷ்யா. இந்த போர் தான் பெரிய லெவல்ல இருக்கு. ஏன்னா உக்ரைன் வந்து அமெரிக்கா சப்போர்ட், ரஷ்யா வந்து மிகப்பெரிய நாடு. சைனா அவங்கலாம் ஒரு டீம். ஸோ இந்த 2 டீம் சண்டை போடுற மாரி இருக்கு. இது பெருசா வெடிச்சாதான் வேர்ல்டு வார் வரும்ன்றது எல்லாரோட தியரி. பாபா அவங்க எல்லாம் சொன்னது. பட் நடக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஓஷன்ல எவன் மோனோபோலி பண்றான், அதுக்கு எதிரா எவன் செயல்படுறானோ, அங்கதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் நடக்க போகுது. பத்த வச்சு நெருப்புன்னு சொல்லி நம்ம விடாமுயற்சி பாட்டுல ஒண்ணு வரும். அணு ஆயுதத்தை பத்த வச்சுட்டாங்க, உலகத்துல பலி கேக்குதுன்னு டயலாக் வரும். இது எல்லாமே கோல் ரிலேட்டட் தான். இப்ப அணுசக்தி ஒப்பந்தம் ஃப்ரீ பண்ணப்பட்டிருக்கு. 2005ல போட்ட தடை இப்ப நீக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஒரு லைன்ல பாரு. வேற நியூஸா பார்க்காம எல்லாத்தையும் ஒரு லைனா பாரு. உனக்கு ஒரு பிம்பம் தெரியும். WW3 கம்மிங் சூன் கீழ உனக்கு டைட்டில் வரும். கண்டிப்பா தெரியும். இன்னொன்னு சொல்லியிருக்காப்ல. பட் இந்த ஐக்யூ பத்தி பேசும்போது கண்டிப்பா சொல்லி ஆகணும்ல. யாரெல்லாம் இன்டெலிஜென்ட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அமெரிக்கால இடம். தற்கொலையா அடிச்சு பத்தி விட்டுருவாராம். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க, அதே மாதிரி அமெரிக்கா வளர்ச்சிக்கு யாரெல்லாம் உதவுவா? இன்டெலிஜென்ஸ் தான் உதவுவாங்க. யாரெல்லாம் அறிவு, ஞானம், ரொம்ப பிரில்லியண்டா யார் இருக்கா, ஸ்மார்ட்டா யார் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆட்களுக்கு மட்டும் இங்க முன்னுரிமை கொடுக்கப்படும். மத்த எல்லாரும் அடிச்சு பத்தப்படுன்ற மாதிரி பேசியிருக்காரு. இது வந்து அவர் என்னன்னா, அந்த அமெரிக்கா விழுகுது இல்ல, அந்த டாலர் கணக்கு விழுகுது, பொருளாதார மந்த நிலை நடக்குது, டாக்ஸ் ஃப்ரீ, ஃபுல்லா ஃப்ரீ கிடையாது, ரொம்ப குறைச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. டாலரோட மதிப்பு, டாலர் விழுக போகுது அப்படின்ற ஒரு பயம் வேற இருக்குல்ல. இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க பிரிஸ்க்னு சொல்லி ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல. ரஷ்யா, இந்தியா, சைனா அவங்கலாம் சேர்ந்துக்கிட்டு பிரிஸ்க்னு ஒன்று உருவாக்குறாங்க. அடுத்த ஒரு புது கரன்சி உருவாயிருச்சு அப்படின்னா அமெரிக்கா டாலர் வச்சு உலகமே சொல்லிட்டு இருக்கு. அமெரிக்கா டாப்ல இருக்கிறதுக்கான காரணமே அமெரிக்கா டாலர் தான். ஸோ இப்போ அமெரிக்கா டாலருக்கு நிகராக ஒன்று வந்துருச்சு, அதை எல்லாரும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா விழுந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அப்போ அது தெரிஞ்சிருச்சு. அதனால எலோன் மஸ்க் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிட்காயின் இருக்குல்ல, பிட்காயின் உங்களுக்கு தெரியும் தானே, இது மாதிரி கிரிப்டோ கரன்சி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க, கிரிப்டோ கரன்சி எல்லாம் பயங்கரமா மேலே கொண்டு வாங்க. அமெரிக்கன் டாலருக்கு நிகராக ஏதோ ஒரு கரன்சி வரப்போகுது. இவங்களே என்ன பண்ண போறாங்க, நீ என்னடா கரன்சி கொண்டு வருது, நானே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இவங்க அடுத்த பிளானிங் அதை தான் இருக்க போகுது. கிரிப்டோ கரன்சியை மாற்ற போறாங்க. ஆரம்பத்தில் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா, உங்கள்கிட்ட இருந்த கோல்டுலாம் வாங்கிட்டு ஒரு பேப்பர் அடிச்சு கொடுத்தாங்க, அதுதான் இப்போ நீங்கள் காசுன்னு வச்சு சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ அந்த இதை இப்போ திருப்பி வேற லெவலில் பண்ண போறாங்க. எல்லாருமே என்ன பண்றீங்க, ஓகே இப்போ இதுக்கப்புறம் மதிப்பு வந்து சில்வருக்கும் கோல்டுக்கும் தான் இருக்க போகுது, கோல்டை வந்து வாங்கி குமிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ என்ன போகும், எல்லா நாட்டிலையும் வந்து பொருளாதாரம் விழுகுது, எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். டிஜிட்டலுக்குள்ள கொண்டு போயிட்டு அந்த காலத்துல பழங்காலத்துல கோல்டை ஃபுல்லா வாங்கிட்டு பேப்பர் அடிச்சு ரெசிப்ட் கொடுத்தான்ல, அதே ரெசிப்டை இப்போ அதனாச்சும் பரவாயில்ல, கையில பேப்பர்னு ஒன்று கொடுத்தேன் பணம்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்ன பண்ண போறேன்னு சொன்னா டிஜிட்டல்ல கொடுக்க போறேன். ஸோ டிஜிட்டல்ல கொடுத்துட்டு நீங்க நம்ப போறீங்க. சூரிய புயலை பத்தி அடுத்து ஒரு வீடியோ பிரீஃபா பேச வேண்டியது இருக்கு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான வீடியோ. அதை நம்ம அடுத்து பேசலாம் டீட்டெயிலா. இப்போ இந்த கரன்சியை வந்து டிஜிட்டலில் கொண்டு போகிறாங்க. இந்தியாவில் ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கு, டிஜிட்டல் இந்தியாவில் பயங்கரமாக மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் பார்ப்பீங்க. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிறைய ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கு. அமெரிக்கா ட்ரம்ப் ஜெயிஸ்டாப்ல அவர் ஒரு வாழ்த்துக்களை போட்டு விட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பார்க்க போறீங்க. நாட்டில் நீங்கள் யோசிச்ச விஷயங்கள், ப்ரோ ட்ரம்ப் ஜெயிச்சா உலக போர் ஆரம்பிக்கும், இந்த 2025 பயங்கரமாக நடக்கும் அப்படின்னா சொன்னீங்க, நடக்கும். எல்லாமே வித்தியாசமா நடக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க இப்படிதான் நடக்கும்னு நினைப்பீங்க. அது அப்படியே ரிவர்ஸ்ல வேற மாதிரி நடந்துட்டு இருக்கும். அதுக்கான வேலைகள்லாம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியன் ஓஷன்லாம் இனிமே பாருங்க. இந்தியன் ஓஷன் என்னென்ன அரசியல் நடக்குது மட்டும் கவனிங்க. இலங்கையில் அரசியலை கவனிங்க. அந்த துறைமுகம் சார்ந்த அரசியலை கவனிச்சிங்கன்னா, அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸை, சாகர்மாலா இருக்குல்ல, ஸோ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை கவனிங்க. இந்த மைனிங்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. எங்கெங்கெல்லாம் அந்த
பூமியை தோண்டி இந்த மாதிரி மலையை உடைச்சு இந்த மாதிரி வணிகங்கள் நடக்குது இல்லை பெரிய லெவல்ல, அதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதுதான் பெரிய அரசியலே. குறிப்பா இந்தியன் ஓஷன்ல நடக்கிற அரசியல் தான் அடுத்த வேர்ல்டு வார்க்கான சம்பந்தமான முக்கியமான பாயிண்ட். இதுல சவுத் இந்தியா ரொம்ப ரொம்ப முக்கியம். சவுத் இந்தியன் பாலிடிக்ஸை கொஞ்சம் கவனிங்க. எல்லாமே சேஞ்ச் ஆகும். எல்லா ஸ்டேட்ல இருக்க அரசியல்வாதிகளும் எல்லா ஸ்டேட்ல இருக்க அரசியலையும் கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய லெவல்ல மாறப்போகுது. எல்லாமே சேஞ்ச் பண்ணி யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது. அதுதான் அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சூப்பர் பவராக வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் அவுட்டம் பாருங்க. பாகிஸ்தானில் இப்போ ஏதோ கோல்டு மைனிங் ஏதோ பெருசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் ஆல்ரெடி அதால பாதத்தில் விழுந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்கள்ட்ட ஒரு பெரிய மைனிங் கிடச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து வளரும்னு நினைக்கிறேன். அகண்ட பாரதம்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஸோ பாகிஸ்தான்லாம் கை இணைச்சு பெரிய அகண்ட பாரதம். அந்த அகண்ட பாரதத்தில் சவுத் இந்தியன் கிடையாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்களா அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. விடாம பேசிக்குவாங்க. Who is this guy?